வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன சப்சர்வேஷன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட போலன்க்கு என்னன்னா, வீட்டு வேலைக்காக நம்ம படத்தோட ஹீரோ ஒரு ரோபோட் வாங்குறாரு. ஆனா அந்த ரோபோட் ஹீரோ மேல காதல் கொள்ளுது. அதுக்கு அடுத்தது ஹீரோவோட குடும்பத்தையே அழிச்சிட்டு எப்படியாச்சும் ஹீரோவை தான் கூட பச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட படத்தோட ஹீரோ எப்படி அந்த ரோபோட் கிட்ட இருந்து தான் குடும்பத்தையும் தன்னையும் காப்பாத்திக்கிட்டாரு அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி முதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஹீரோ அண்ட் கிரண் ரெண்டு பேரை தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு பசங்க இருக்காங்க. ஹீரோ வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கப்ப கிரணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மைல்ட் அட்டாக் மாதிரி வந்துட்டு, அதனால ஹீரோக்கு என்ன பண்றாரு, அவங்க ஒய்ஃபை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அவங்க பசங்களை இவரு தான் இப்ப பார்த்துட்டு இருக்கு. ஹீரோ இதை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஒரு அறிவியல் கண்காட்சி வந்திருக்கு. ரோபோட் சம்பந்தப்பட்ட இந்த அறிவியல் கண்காட்சியை அவர் பார்த்துட்டு இருக்கப்ப அவரோட பொண்ணு திடீர்னு காணாம போயிட்டாங்க. எங்க அந்த பொண்ணு போனாங்கன்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு அழகான பொண்ணுக்கு என்ன பண்றா, அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்கறா. பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரி இருக்காங்க, ஆனா இங்க மனுஷன் கிடையாது, இவங்களும் ஒரு வகையான ரோபோட் தான் அப்படின்ட்டு அங்க இருக்கிறவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை ஹீரோ ஆச்சரியமா பார்த்துட்டு தன்னோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனதும் மறுநாள் தன்னோட வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்பணும், இவரும் வேலைக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கப்ப அந்த வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு சொல்லி போய் பார்த்தா அந்த ரோபோட் தான். இந்த ரோபோட்டை ஹீரோ வந்து பார்த்தா விலை கொடுத்து வாங்கிட்டார் போல இருக்கு. வீட்டுக்கு வந்ததுமே ஏதோ பழக்கப்பட்ட வீடு மாதிரி அந்த ரோபோட் எல்லா வேலைக்கும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கு. அந்த வேலையெல்லாம் பாத்துக்கிறேன், நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டுக்கு இவங்க பேர் வைக்கல. அதனால ஹீரோனோட பொண்ணு என்ன பண்றா, தான் படிக்கிற ஒரு புக்ல இருந்து அலெக்சா அப்படின்ற பேரை இந்த ரோபோட்டுக்கு வைக்கிறா. கட் பண்ண ஹீரோ என்ன பண்றாரு, தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா வீடு பல அவ்வளவு சுத்தமா இருக்கு. இதை பார்த்துட்டே இருக்கிறப்ப வீடை நான் தான் சுத்தம் பண்ண, உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அந்த ரோபோட் சொல்லுது. சரின்ட்டு ஹீரோ என்ன பண்றாரு, நைட்டு டின்னர் சாப்பிடறதுக்காக உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவோட சின்ன குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கு. இவனை நான் பாத்துக்கிட்டுமான்னு சொல்லி கேட்கிறப்ப இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரோபோட் கிட்ட கொடுக்காம ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சதும் ஹீரோட பொண்ணு என்ன பண்றாங்க, அலமாரியில இருக்க பிஸ்கெட்டை எடுக்கிறதுக்காக சேரை போட்டு ஏறாங்க. அப்படி ஏறினவங்க கொஞ்ச நேரத்திலேயே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னு சொல்லி போய் பார்த்தா அவங்க மேல இருந்து கீழே விழுந்துட்டாங்க போல இருக்கு. நல்ல வேலையா அந்த ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய அப்படி காப்பாத்துறப்ப அந்த ரோபோட்டோட கால் அடிபட்டு இருக்கு. ஹீரோக்கு என்ன பண்றாரு, நீ போய் மருந்து போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. அதுக்கடுத்து இவரே பின்னாடி போயிட்டு அந்த ரோபோட்டுக்கு ஒரு துணியையும் கொடுக்கறாரு. கற்பனா மறுநாள் இந்த ரோபோட்டை கூட்டிட்டு போய் ஹீரோயின் கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப அந்த ரோபோட் என்ன பண்ணுது, நான் இந்த பசங்களை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில கூட்டிட்டு போகுது. அப்போ ஹீரோ மேக்கி கிட்ட மனசை விட்டு பேசிட்டு இருக்காரு. நீ இல்லாம இந்த வீடியோ எனக்கு கடுப்பா இருக்கு, நீ எப்ப வருவ அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருக்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு மொத்தத்தை கொடுக்கறாரு. மனுஷன் தான் பொண்டாட்டி ரொம்ப மிஸ் பண்றாரு போல இருக்கு. இப்போ நான் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தான் வேலை பார்க்குற அந்த இடத்துக்கு போறாரு. ஒரு பில்டிங் கட்டுற கம்பெனில ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த பில்டிங்கோட ஓனருக்கு என்ன பண்றாரு, இனிமேட்டு மனுஷங்களை நம்பி பிரோஜனம் கிடையாது, ஒரு 10 ரோபோட் வாங்கி நான் வேலைக்கு சேர்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் ஹீரோ ஃபர்ஸ்ட் கோவப்பட்டாலும் ஹீரோவோட வேலைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அமைதியா போயிட்டாரு. கட் பண்ண ஹீரோ வீட்டுக்கு டயர்டா போறாரு. அப்ப ஹீரோட பொண்ணு என்ன பண்றாங்க, அவங்க அப்பா கிட்ட போய் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அசௌகரியமா இருக்கு. இது எல்லாத்தையுமே அந்த ரோபோட் வந்து நோட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ணா ஹீரோக்கு என்ன பண்றாரு, கரேஜ்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்து இந்த ரோபோட் பேசிட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷத்துல இந்த உலகம் ரோபோட்டால எப்படி எல்லாம் மாறப்போகுதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ஒன்னா சொல்லிட்டு இருக்கு. அடுத்ததா இந்த அலெக்சா என்ன பண்ணுது, அந்த சின்ன பொண்ணு கிட்ட போய் உங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கு. அம்மா பத்தி பேசும்போது அந்த சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சோகமாயிட்டா. இதை பார்த்து ரோபோட் என்ன பண்ணுது, ஏ அழுகாத, உனக்காக நான் ஒரு மேஜிக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வாயில வந்து பார்த்தீங்கன்னா யூபி லைட்டை எரிய வச்சு காட்டிட்டு இருக்கு. அடுத்ததா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த படத்தை ரோபோட் வந்து பார்த்துட்டு இந்த படத்தோட முழு கதையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டா பேஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகுது. நீ என்ன பண்ற, அந்த டேட்டா பேஸ அழிச்சிட்டு இந்த படத்தை பாரு, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற ஃபீல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்படின்னா நீங்க என்ன பண்ற, அந்த டேட்டா பேஸ் அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பட்டனை ஹீரோவை டச் பண்ண சொல்லுது. ஹீரோப்பும் அந்த பட்டனை டச் பண்ணப்பும் எல்லா மெமரி எரஸ் ஆயிட்டு இப்போ அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன் கால் வருது. ஹாஸ்பிட்டல் தான் பேசிட்டு இருக்காங்க. உங்க மனைவிக்கான மாற்று
வைத்தியம் கிடைச்சிட்டு சோ எந்த ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதும் ஹீரோ சந்தோஷப்பட்டுட்டு மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனை பாக்குறதுக்காக போறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு கிடைக்க வேண்டிய ஹார்ட் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோக்கு என்ன பண்ற தான் பசங்களும் கூட்டிட்டு வெளில போறாரு. அப்படி போறப்ப கிரண் அந்த ரோபோட் கிட்ட தனியா பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு நடக்க போற ஆபரேஷன்ல எனக்கு என்ன வேணா ஆகலாம், நான் இல்லாம கூட போகலாம். அப்படி நான் இல்லாம போயிட்டேன்னா என் ஹஸ்பண்ட நீ தான் நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னோட நினைப்பு என் ஹஸ்பண்டுக்கு வரவே கூடாது, அப்படிதான் நீ பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இந்த ரோபோட்டும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகுது. ஆனா வெளில போனதுமே ஒரு டாக்டர் போன்ல சீரியஸா பேசிட்டு இருக்காரு. என்னன்னு சொல்லி கேட்டா நாளைக்கு நடக்க வேண்டிய ஆபரேஷனை தள்ளி வச்சிருக்காங்களா, அந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை ஹீரோ கேட்டதும் தான் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்றாரு. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி டிப்ரெஷன்ல படுத்துட்டு இருக்காங்க. கட் பண்ண ஹீரோ வீட்டுக்கு வந்து சரக்கு போட்டுட்டு இருக்காரு. அப்படி சரக்கு போட்டுட்டு இருக்கப்ப நீ எதுக்கு இப்ப இதை குடிச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு இந்த ரோபோட் வந்து கேக்குது. உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ வெளில போ அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத, எனக்கு பிடிக்கல அப்படின்றப்ப உனக்கு பிடிச்சா பிடிக்கலனா அப்படின்ட்டு ஹீரோ அந்த சரக்கு குடிக்க போறாரு. அப்போ வந்து பார்த்து இந்த ரோபோட் அதை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு என்னோட ஹார்ட் பீட்டை கேட்டு பாரு, நீ டிப்ரெஷனா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. உனக்கு எப்படி ஹார்ட் பீட் கேட்கும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றப்ப குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்காக எனக்கு ஸ்பெஷலா ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நான் வந்து பாத்தீங்கன்னா பசங்களை மட்டும் கிடையாது ஒன்னையும் தூங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பனியன்குள்ள கை விடுது. இதை பார்த்தோம் ஹீரோக்கு ஒரு மாதிரி போயிட்டு உடனே என்ன பண்றாரு, இந்த ரோபோட் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கடும் குளியில வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கிங் போயிட்டு இருக்காரு. ஆனா அப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோபோட் கூட அப்படி இப்படி இருக்கிற மாதிரி தான் அவருக்கு தோணுது. ஜாக்கிங் முடிச்சிட்டு ஹீரோ திருப்பி வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா அந்த வீட்டோட சிஸ்டம்ல இருந்து ஹீரோன் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் எல்லாமே டிலீட் ஆயிட்டு இருக்கதை ஹீரோ நோட் பண்றாரு. யார் இது பண்ணிட்டு இருக்கானா, அந்த ரோபோட் தான் பண்ணிட்டு இருக்கு. ஆமா எதுக்கு நீ இதை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப உன் பொண்ணுக்காக தான், அவங்க அம்மா பேரை கேட்டாலே அந்த பொண்ணு அழுகுறா, அதான் டிலீட் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எனக்கு தெரியாது, எல்லா போட்டோவும் எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு பார்ட்டிக்கு போறாரு. அந்த பார்ட்டில வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டான ராபர்ட் அப்படின்றவரை காட்டுறாங்க. ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை போயிட்டு அது காரணம் புதுசா வர வைக்கப்பட்ட ரோபோட் தான். அதை சொல்லிட்டு ஒரு புலம்பிட்டு காரை எடுத்துட்டு அந்த கட்டுமானம் நடக்கிற அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போன கடுத்தது இந்த ரோபோட்டால தான் என்னோட வாழ்க்கை போச்சு, அதை அழிக்க போறான் அப்படின்ட்டு ஒரு கண்டெய்னர் ஓபன் பண்றாரு. கண்டெய்னர் முழுக்க ஏகப்பட்ட ரோபோட் இருக்கு. அதுல ஒரு ரோபோட் என்ன பண்ணுது, இவரு கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்ப ராபர்ட் என்ன பண்றாரு, தான் வச்சு இந்த கத்தி எடுத்து அந்த ரோபோட்டோட மண்டையில அடிச்சு அதை கொலை பண்றாரு. ஹீரோவும் என்ன பண்றாரு, இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு இருக்காரு. அப்படி குளிச்சிட்டு இருக்கப்ப பாத்ரூம் குள்ள வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா ஹீரோனோட ட்ரெஸ் போட்டு வந்து நிக்குது. என் ஒய்ஃபோட ட்ரெஸ் தானே, நீ எதுக்கு போட்ட கைட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. உடனே அலெக்சா என்ன பண்ணுது, அந்த இடத்தையே எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்து போட்டுட்டு அரை நிர்வாணத்தோட நிக்குது. இதை பார்த்ததும் ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனோட வாய்ஸ்ல பேசிக்கிட்டே ஹீரோ கூட அப்படியே சம்பவம் பண்ணுது. அப்படி சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது அலெக்சாவோட முகத்தை காட்டுறாங்க. இது பக்காவா ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. கட் பண்ண மறுநாள் ஹீரோ வந்து அலெக்சா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. நேத்து ஏதோ தப்பு நடந்துச்சு, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும், இனிமேட்டா அந்த மாதிரி தப்புலாம் நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா வேலைக்கு போறாரு. வேலைக்கு போய் பார்த்தா அந்த ரோபோட் உடஞ்சு போன விஷயம் எல்லாமே பாஸ்க்கு தெரிஞ்சு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. ஹீரோட பேர்ல தான் இந்த ஆக்சஸ் கோடு இருக்கு அப்படின்றனால அவரு தான் இந்த ரோபோட்டை உடைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. பாஸ், என்னோட ஆக்சஸ் கோடு எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா அது என்னோட பொண்ணோட பிறந்த நாள் டேட்டு தான், ஏன் அது உங்களுக்கே தெரியுமே, நீங்களே கூட உடைச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஹீரோ திருப்பி பேசுறப்ப இந்த பாஸ்க்கு என்ன பண்றேனே தெரியல. அப்பன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல உங்க பொண்டாட்டிக்கான ஆபரேஷன் ரெடி ஆயிட்டு நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ண ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது மனித ரூபத்துல இருக்க ரோபோட் தான் போல இருக்கு. ஆபரேஷன் நல்லபடியா முடிய கீரனும் வந்து வீட்டுக்கு வராங்க. கீரன் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அலெக்சாக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல. அன்னைக்கு போய் படுத்து தூங்கிட்டு மறுநாள் கீரன் ஏந்திருக்கிறாங்க. ஏஞ்சிட்டு அவங்க குழந்தை போய் தூக்கலாம்னு சொல்லி போய் பாக்குறப்ப அவங்களால குனிய கூட முடியல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா, நீ எதுக்கு கஷ்டப்படுற, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தை தூக்கிட்டு போகுது. அன்னைக்கு நைட்டு கீரன் தான் வீட்டுல சமைக்கிறாங்க. அந்த சமையல வீட்டுல இருக்கிற எல்லாருமே பாராட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா இது அலெக்சா வந்து பாத்தீங்கன்னா பொறாமின் உச்சக்கட்டத்திலே பாத்துட்டு இருக்கிறப்ப கீரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு. நில உட்கார முறையில நான் போய் படுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெட்ரூம்ல போய் படுக்கிறாங்க. கீரன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க மறுநாள் ஏந்திருக்கும் போது அவங்க பொண்ணோட அழுகுற சத்தம் தான் கேக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்கட்டுல வரப்ப படிக்கட்டுல கால் தடிக்கு கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த சின்ன பொண்ணு அழுகல, அலெக்சா கூட விளையாண்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அலெக்சா என்ன பண்றா, அம்மா நான் கூட்டு போய் பெட்ரூம்ல விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அழகா தூக்கிட்டு போய் பெட்ரூம்ல விட்டுட்டாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனோட குரல்ல அவங்க குழந்தைங்களுக்கு யாரோ கதை சொல்லிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இது ஹீரோனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அது அலெக்சா தான் ஹீரோன் மாதிரி மிமிக்ரி பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததும் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் வைஃப் மாதிரி பேசாத அப்படின்ட்டு ஹீரோ சத்தம் போட்டு பேசுறப்ப அட என்ன வீடு பாவம் பொண்டாட்டி படிக்கட்டுல இருந்து விழுந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதா ஐயோ அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்றப்ப ஒன்னால நானே சொன்னல இந்த கைப்பிடி சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ தான் கேட்கல அப்படின்னு போது அது வந்துட்டு ஹீரோ இழுக்கிறாரு. சரி நானே சரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அலெக்சா சொல்லுது. ஹீரோவும் ஹீரோனை போய் பார்த்துட்டு அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் லைட் டின்னர் ஏற்பாடு பண்றாரு. இதுக்கு எல்லாத்தையுமே அலெக்சா பொறாமையோட பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி
சம்பவம் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட பெட்ரூம் கதை திறந்துட்டு அலெக்சா வந்து நிக்குது. என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, உன் பொண்ணு தான் ஏதோ பேய பார்த்து பயந்துட்ட மாதிரி கத்திட்டு இருக்கா, போய் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றப்ப ஹீரோ என்ன பண்றாரு, மூட் ஆஃப்ல போயிட்டு ஏத்தி வச்ச அந்த கேண்டிட் நைட் டின்னரை எல்லாத்தையுமே கலைச்சிட்டு இருக்காரு. அப்ப அலெக்சா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, வீட்டுக்கு வந்திருக்காரு. என்ன ராபர்ட் நட்ராட்ல வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப சும்மா தான்டா உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த ரோபோட்டால எனக்கு வேலை போச்சுல, அது மட்டும் இல்லாம என்ன போலீஸ் வர புடிச்சிட்டு போயிட்டு என்னால என் பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டதுமே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. எப்போ உன மாட்டி விட்டுருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப என்ற நாயை கூடி இருந்து குழி பறிக்கிறியா, நீ தானே அந்த மேனேஜர்ட்ட மாட்டி விட்ட, சொல்றான்ட்டு ஹீரோ போட்டு அடிக்கிறப்ப அந்த இடத்துக்கு அலெக்சா வந்துட்டு அந்த ராபர்ட்டை அடிச்சு துரத்துது. அப்ப ராபர்ட் என்ன சொல்லிட்டு போறாருன்னா, இப்ப தப்பிச்சிட்டீங்க, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உன் சாவை என் கையில தாண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டிட்டு போறாரு. அப்ப ஹீரோக்கு என்ன பண்றாரு, இப்ப எதுக்கு நீ அவனை அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவன் ஒன்னு அடிச்சான், அதான் நான் அடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. நீ என்ன பண்ணாலும் சரி, எப்படி போனாலும் சரி, என் பொண்டாட்டியோட உன்னால வர முடியாது, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் போறாரு. நான் வந்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அலெக்சாவும் ஒரு இடத்துக்கு போகுது. இப்போ அப்படியே கட் பண்ணா ராபர்ட் என்ன பண்றாரு, தான் பொண்டாட்டிக்கு போன்ல பேசிட்டு இருக்காரு. என்னை விட்டுட்டு போன நீ தப்பு பண்ணிட்ட, திருப்பி வந்துரு, இல்ல என்ன பண்ணணும் தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரியே பேசுறாரு. அப்போ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா வீட்டோட கதவு தட்டுது. அலெக்சா பார்த்ததும் எதுக்கு நீங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எதுக்கு வந்து ஹீரோ அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அடிப்பேன், என்ன பண்ணுவ, அவன் என் வாழ்க்கை கெடுத்துட்டான் அப்படின்றப்ப நீ அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கலனா உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி அலெக்சா வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் கிட்ட சொல்லுது. உடனே ராபர்ட் என்ன பண்றது, இப்போ அவனை உயிரோட விட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி காட்டி மிரட்டுறப்ப அலெக்சா என்ன பண்ணுது, அவரை சுட்டு கொலை பண்ணிட்டு மறுநாள் ஹீரோ தன்னோட வேலை பார்க்குற இடத்துக்கு போறாரு. அங்க போன கழுத்தை தான் தெரியுது ராபர்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா மேல சந்தேகம் ஏற்படுது. இதே நேரத்துல வீட்டுல காட்டுறாங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் பாத்டப்ல குளிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா பார்த்து பேசிட்டு இருக்கு, நீ இன்னும் கொஞ்ச நாள் செத்து போயிடுவ, நீ இருக்கிறது இந்த ஊருக்கும் எங்களுக்கும் ஒரு பாரமா இருக்க, தயவு செஞ்சு எங்க குடும்பத்தை விட்டு போயிடா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எது குடும்பமா யாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் திருப்பி கேட்கிறப்ப ஏன் நானு என் பசங்க உன் கணவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் கிரண் வந்து பார்த்தா லைட்டா டென்ஷன் ஆறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நானும் ஹஸ்பண்டும் பெட் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம், அதனால உன் புருஷனை திருப்திப்படுத்தணும் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு ஒன்னும் புதுசு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதை கேட்டதும் ஹீரோன் உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிட்டாங்க. நைட்டு ஹீரோ வந்த கடுத்தது நடந்த பத்தி கேட்கிறப்ப ஹீரோ உண்மையை ஒத்துக்கிட்டாரு. என்ன ஒரு தைரியம் தான், கேவலம் ஒரு மிஷின் கூட போயிட்டு நீ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்ப அப்படின்றப்ப அது ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சுமா மன்னிச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் போட்ட சண்டையில அந்த பச்சை புள்ள ஏஞ்சு கத்திட்டு இருக்கு போல இருக்கு. அதை வந்து இவங்க கவனிக்கல. ஆனா அவங்களோட மூத்த பொண்ணு என்ன பண்றா, அதை கவனிச்சுட்டு போய் பாக்குறா. பார்த்தா அலெக்சா என்ன பண்ணுது, அந்த குழந்தைய பாத்டப்ல வச்சு தனியா திறந்து விட்டு நிக்குது. இதை பார்த்ததும் அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்ல அவங்க அப்பா நேரா போயிட்டு அந்த கதவு ஓபன் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா பாத்ரூம் கதவு அலெக்சா அடைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கு. இங்க என்ன பண்றது தெரியாம இவங்க மூச்சிட்டு இருக்கப்ப கிரண்க்கு என்ன பண்றாங்க, ஜன்னல் வழியா வெளில போயிட்டு ரூஃப் வழியா அந்த பாத்ரூம் குள்ள போறதுக்கு முயற்சி பண்றாங்க. உள்ள போனதுமே கிரணை போட்டு அந்த அடி அடிக்குது. நல்லா போயிட்டு இருந்த இடத்துல அரடி மாடி வந்துட்டு ஏண்டி என் வாழ்க்கை கெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சா கிரணை போட்டு அடி அடின்னு அடிக்குது. இந்த சாக்கை பயன்படுத்திட்டு ஹீரோ என்ன பண்றாரு, கதவு திறந்து உள்ள போயிட்டு கையில ஒரு லைட் லேம்ப் வச்சிருக்காரு, அதை கெடுத்து அலெக்சாவோட மண்டையில அடிக்கிறாரு. ஆனா அலெக்சாக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா 3 கோடு தான் வந்திருக்கு கணத்துல. அப்பயும் கூட ஹீரோ அடிக்க பாக்குறப்ப அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ற, லைட்டை போட்டு விட்டுட்டா. இதனால அந்த எலக்ட்ரிசிட்டி பாஞ்சு அலெக்சா அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இப்ப அப்படியே கட் பண்ணா போலீஸ்காரங்க, அந்த ரோபோட்டோட ஓனரு, அப்புறமேட்டு ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. சோ கிரணுக்கு வந்து பார்த்தா ஹீரோ மேல சந்தேகமா இருக்கு அப்படின்றனால நான் என் பசங்களை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அலெக்சாக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஞ்ஞானிகள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்ப திடீர்னு அலெக்சாவோட கோடிங் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆகுற மாதிரி பாக்குறாங்க. நம்ம ஒண்ணுமே பண்ணாம இது எப்பறம் ஆகுது அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்துட்டு இருக்கப்ப அந்த லேப்ல இருக்க மொத்த ரோபோட்டுக்கும் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போயிட்டு இருக்கதை நோட் பண்றாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப எல்லா ரோபோட்டும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு முழிக்க ஆரம்பிக்குது. அதுல ஒரு ரோபோட் என்ன பண்ணுது, அங்க இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட கொல்லுது. இங்க இன்னொரு ரோபோட் என்ன பண்ணுது, இந்த சயின்டிஸ்ட கொலை பண்ணுது. இப்ப இது எல்லாமே பெருக்கொண்ட சிங்கங்க மாதிரி சொல்லி கிளம்பிட்டு இருக்குதுங்க. இப்ப நான் டாக்டர் என்ன பண்றாரு, இப்போ குழந்தைக்கு சரியா போயிட்டு நீ வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் கிட்ட சொல்றாங்க. ஆனா ஹீரோன் என்ன பண்றாங்க, வேணா நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நான் ஹீரோவை காட்டுறாங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கு. அலெக்சா ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, உன்னோட பொண்டாட்டி புள்ளைங்களை கொல்லணும் அப்படின்றது எனக்கு கஷ்டம் கிடையாது, ஆனா நான் அதை பண்ண மாட்டேன், நீ மட்டும் என் கூட சேரலைன்னா அவங்களுக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகுது. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா தான் பொண்டாட்டி புள்ளைங்களுக்கு ஆபத்து அப்படின்ற மட்டும் புரியுது. உடனே அந்த அலெக்சா கிட்ட சென்டிமெண்டா பேசிட்டு இருக்காரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட மனம் உருகி பேசிட்டு இருக்கப்ப டக்குன்னு அதோட இதயத்தை புடுங்கிட்டு ஹீரோ அந்த இடத்தை விட்டு போறாரு. இப்ப அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஹீரோனிக்கும் அவங்க பசங்களுக்கு கொல்றதுக்காக ஒரு ரோபோட் வந்திருக்கு. அது அந்த கம்ப்யூட்டர்ல போயிட்டு அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறப்ப ஹீரோனும் அவங்க சின்ன பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதே இடத்துல தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நர்ஸாக்கா வந்து நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப
சம்பந்தமே இல்லாம அந்த நர்சாக்காவை கொலை பண்ணிட்டு அந்த ரோபோட் போகுது. கரெக்டா அந்த பச்சை புள்ளி தூக்க போற நேரம் பார்த்து ஹீரோவோட சின்ன பொண்ணுக்கு என்ன பண்றா, இந்த ஸ்மோக்கிங் ஸ்ப்ரே இருக்குன்னு தீ அணைக்கிறதுக்கு அதை எடுத்து அந்த ரோபோட்டோட மூஞ்சில அடிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறா. தப்பிச்சு போன அடுத்தது இவங்க கார்ல ஏறி போலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல அலெக்சா வந்துட்டு உன்னை கொல்லாம விட மாட்டேன், நீ இருக்கிற வரைக்கும் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை கொல்ல பண்ண பாக்குது. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ கரெக்டா கார்ல வந்து அந்த அலெக்சாவை அடிச்சு தூக்கிட்டாரு. காரை அடிச்சு தூக்குனதும் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டுட்டு அந்த கார்ல இருக்காரு. அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா தீப்பத்த ஆரம்பிக்குது. ஹீரோக்கு ஏதாச்சும் அடிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அவங்களுக்கு இழுத்து பாக்குறாங்க. அரை மயக்கத்துல இருக்காரு. ஆனா அலெக்சா வந்து பாத்தீங்கன்னா உயிரோட வந்துட்டு ஹீரோனை கொலை பண்றதுக்காக பாத்துட்டு இருக்கு. அப்ப ஹீரோ என்ன பண்றாரு, திடீர்னு ஏஞ்சி அந்த அலெக்சாவோட மண்டையிலே சுத்தி எடுத்து பலமா அடிக்கிறாரு. அப்படி அடிக்கும் போது ஹீரோயின் ஒரு மெட்டல் பிளேட் எடுத்து அந்த அலெக்சாவோட கழுத்திலே குத்துறாங்க. இப்ப அந்த இடத்துல அலெக்சா இறந்து போயிட்டு இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோவை ஹாஸ்பிட்டல் வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குடும்பமே வந்து பார்த்தனா ஹீரோ கிட்ட பேசிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி அலெக்சாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அலெக்சாவோட டெட் பாடி வச்சு பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரோபோட் எதால உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாக்குறப்ப அலெக்சா ஒரு செகண்ட் கண்ணை திறந்து மூடுற மாதிரி காட்டுறாங்க. மேபி பார்ட் 2க்கு லீடு கொடுத்து இந்த படத்தை முடிக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறேன்.